யோகங்களுக்கெல்லாம் முதன்மையான யோகமா திகழ்றது அந்த ராஜாங்க யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம கூடயே டிராவல் பண்ணிட்டு இருக்கிற இந்த மாதிரி பொக்கிஷமான பாடல்கள்லயே இந்த ரகசியங்கள் எல்லாமே இருக்கு. அதுல இல்லாத வாசி யோக ரகசியமே கிடையாதுங்க. அதுவே பாத்தீங்கன்னா ராஜாங்க யோகத்தோட ஒரு கைடு தான். உயிரை வளர்த்து அப்புறமா நம்ம ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல இறைவனுங்கிற விஷயமும் போய் அடையிற ஒரு காலத்துல இது ஊன சடலம்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது இதுக்குள்ள இறைவன் இருக்காரு, பொக்கிஷம் இருக்கு, இதை பாதுகாக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் இறைவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த போய் நம்மளால அடைய முடியுங்கிறதையே நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இப்ப இத்தனை நாள் நீங்க எல்லாருமே ஆர்வமா வெயிட் பண்ணி கேட்டுட்டு இருந்த ஒரு சீரீஸ்க்கான ப்ரோமோ அப்படிங்கிற வீடியோ தான் இது. அது எதுன்னு இதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபாலோவர் சப்ஸ்கிரைபா இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு இந்த வீடியோவை நம்ம சொல்லிடலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜாங்க யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த விஷயம் அப்படிங்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா யோகங்களுக்கெல்லாம் முதன்மையான யோகமா திகழ்றது அந்த ராஜாங்க யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம். எப்படி வாசி யோகம், குண்டலி யோகம், இந்த மாதிரி நிறைய யோகங்கள் இருக்கோ அதுல ஒரு தலையாய யோகமா இருக்கிறது. இது பாத்தீங்கன்னா பல்வேறு காலகட்டங்கள்ல வாழ்ந்த மகான்கள் பல்வேறு விதமா பயிற்சிகள் பண்ணி அதை பல்வேறு பரிணாமங்கள் அடைய வச்சு கொண்டு நம்ம கிட்ட சேர்த்ததுதான் இந்த ராஜாங்க யோகம் அப்படிங்கிறது. இது எங்கன்னா முருகப்பெருமான்ல ஆரம்பிச்சு அந்த வழிகள்ல சத்குரு ஸ்ரீ பிரம்மா இவங்கள மாதிரி பெரிய பெரிய மகான்களோட கைகள்ல தவழ்ந்த ஒரு யோகம் தான் ராஜாங்க யோகம் அப்படிங்கிறது. இந்த ஒரு விஷயங்களை உண்மையா ஒரிஜினலா இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா இது எல்லா மக்களுக்கும் தேவையான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா தனக்கு மட்டும்தான் இது தெரியணும், வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஆனா அது முற்றிலுமே தவறான விஷயம். இந்த ராஜாங்க யோகம் அப்படிங்கிறது நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா சுப்பிரமணியர் ஞானக்கோவை இந்த மாதிரி நூல்கள்ல மட்டும்தான் இது இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லைங்க அந்த விஷயம். இது நம்ம முருகரோட இந்த 6 படை வீடுகள்ல இருக்கிற கந்த சஷ்டி கவசத்துல இருந்து நம்மளோட கந்தகுரு கவசம்ல இருந்து அப்புறம் விநாயகர் இந்த மாதிரி விஷயங்கள்லயே இந்த ராஜாங்க யோகத்தோட ரகசியங்களை புதைச்சு வச்சுட்டு தான் போயிருக்காங்க நம்மளோட மகான்கள் எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி பாடல்களை யாருமே பாக்குறது இல்லை. ஏன்னா அது நார்மலா ஜென்ரலா எல்லா பக்கமும் இப்ப எப்படி நம்ம ஊர்ல பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கும் வெளியூர்ல இருக்கிற கோயிலுக்கும் மவுசு ஜாஸ்திங்கிற மாதிரி நம்ம கூடயே டிராவல் பண்ணிட்டு இருக்கிற இந்த மாதிரி பொக்கிஷமான பாடல்கள்லயே இந்த ரகசியங்கள் எல்லாமே இருக்குது. இப்ப எத்தனை பேருக்கு இது தெரியும் தெரியல. கந்த சஷ்டி கவசம் அப்படிங்கறதுலயே பாத்தீங்கன்னா ஒரு 6 படை வீடுகளுக்குமே கந்த சஷ்டி கவசம் அப்படிங்கிறது 6 விதமா இருக்குங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அதுல முதன்மையா குறிப்பிடப்படுறது பாத்தீங்கன்னா பழனியோட கந்த சஷ்டி கவசம். அதுல இல்லாத வாசி யோக ரகசியமே கிடையாதுங்க. அதுவே பாத்தீங்கன்னா ராஜாங்க யோகத்தோட ஒரு கைடு தான். இது எத்தனை பேருக்கு தெரியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சோ இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற பாடல்கள் இந்த எப்படின்னா இப்ப நம்ம சித்தர்கள் பாடல்கள் எடுக்கிறோம் அப்படின்னா அது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்து வரும்போது இந்த ஏடுகள்ல சில ஏடுகள் கிடைச்சிருக்கலாம், சில ஏடுகள் கிடைக்காம இருக்கலாம். அதை வச்சு சிலர் மெர்ஜ் பண்ணி நமக்கு புக்கு கொடுத்துருக்கலாம், அவங்களோட அயராத உழைப்புனால கொடுத்துருக்காங்க. பட் அதுலயுமே நிறைய ஏடுகள் மிஸ்ஸிங்ல தான் இருக்குது. ஸோ அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு என்ன ஆகுனா முழுமையா நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியாம போயிடும். ஸோ பட் நம்ம கிட்ட கூடயே டிராவல் ஆயிட்டு இருக்கு இந்த பாடல்கள்ல பாத்தீங்கன்னா விஷயங்கள் அத்தனையும் புதைக்கி வைக்கப்பட்டிருக்குது. இதுல இருந்துமே நம்மளால நிறைய விஷயங்களை கத்துக்க முடியுங்கிறத இந்த ஒரு சீரீஸ் மூலியமா நம்ம வெளியே தெரியப்படுத்துவோம். இந்த ராஜாங்க யோகம் அப்படின்னா வெறும் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா யோகம் சொல்லி தரவாங்க, யோகம் சொல்லி தரேன்னு வெறும் என்ன பண்றாங்க பயிற்சி சொல்லித்தரேன் இல்ல சில விஷயத்த சொல்லித்தர தெரிஞ்சுக்கணும் அனுப்பி விட்டுறாங்க காசு வாங்கிட்டு. ஆனா ஒரு யோகம் அப்படின்னு ஆரம்பிச்சா அது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா இருக்கணும். முதல்ல உங்களோட உடல்ல அதோட மாற்றம் அப்படிங்கறது ஆரம்பிக்கணும். உடல்ல இருந்து அடுத்து மனசுக்கு டிராவல் பண்ணணும். அந்த மனசுல இருந்து உயிரை வளர்த்து அப்புறமா நம்ம ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல இறைவனுங்கிற விஷயமும் போய் அடையிற மாதிரி தான் இருக்கணுமே தவிர எடுத்தோன்னா நான் டெஸ்டினேஷன் போறேன்னா எப்படி முடியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்க, நீங்க இங்க சென்னை போறீங்க அப்படின்னா அதுக்கான ரூட்டை நீங்க கிராஸ் பண்ணி போனாதான் உங்களால சென்னை அடைய முடியும். நான் நேரடியா சென்னையில தான் போய் குதிப்பேன் அப்படின்னா எப்படி, அது முடியாது இல்லைங்களா. சோ அந்த ரூட்டை கிராஸ் பண்ணி போனாதான் நீங்க அது ரோடு வழியா போனாலும் சரி இல்ல சீவேஸ்ல போனாலும் சரி, ஏன் மேல நீங்க பறந்து போனாலுமே அந்த டெஸ்டினேஷன் அந்த செக் பாயிண்ட்ஸை தாண்டி தான் நீங்க போக முடியும். அந்த மாதிரி தான் ஒரு இறைவனை அடையணும் அப்படின்னா இந்த செக் பாயிண்ட்ஸ் இந்த நாலேஜ் இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இதை தாண்டி தான் அங்க போய் அடைய முடியும். சோ முதல்ல உடல் அப்படிங்கிறது பலமா இருந்தா அதுக்கு வளமா இருந்தா மட்டும்தான் இந்த ஆன்மா இந்த உயிர் வளர உள்ள தங்க முடியும். அதனாலதான் திருமூலர் அவ்வளவு அழகா சொல்லுவாரு, உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லி முடிப்பாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா அவருக்கு தெரியாது, அவரை விட பெரிய ஒரு மகான்லாம் நம்மளால இங்க யோசிச்சு பார்க்க முடியுமா. அவரே சொல்றாரு இந்த உடம்ப நான் முன்னாடி இழுக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா உடம்புக்குள்ளதான் உத்தமன் இருக்கான் அப்படின்னு சொல்லுவார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த உடம்ப பத்தி பேசாத சித்தர்களே இருக்க மாட்டாங்க. ஒரு காலத்துல இது ஊன சடலம்னு நினைச்சேன், ஆனா இப்பதான் தெரியுது இதுக்குள்ள இறைவன் இருக்காரு, பொக்கிஷம் இருக்கு, இதை பாதுகாக்கணும்னு சொல்லுவாங்க. சோ முதல்ல உடம்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி பாதுகாக்கணும், அதுக்கு என்னென்ன பொருட்கள் கொடுக்கணும், உடனே மத்தவங்க மாதிரி நம்மளும் ஏதோ அந்த மூலிகையை சாப்பிடு அந்த காட்டுக்கு போ அந்த பாசனம் இதெல்லாம் வேண்டாங்க.
எளிமையா இப்ப நம்ம புழக்கத்துல இருக்கிற என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இதுலயே நிறைய சத்துக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்ல எதை எதை எடுத்துக்கணும் அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு உடம்பு என்னென்ன மாற்றத்துக்கு உள்ளாகும்னு பார்த்து, அதுக்கப்புறம் மனம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, இப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆன்மீக சொல்லித்தரன்னு என்ன பண்றாங்கன்னா, மனசுக்குள்ள போட்டி, பொறாமை, வஞ்சகம், எல்லா தேவையில்லாத விஷயங்களையும் வச்சுக்கிட்டு தான் வந்து வெளியே ஏதோ ரொம்ப ஒரு நடிப்பு அப்படிங்கறது கொடுக்குறாங்க. ஆனா இந்த மனம் அப்படிங்கறதுமே வந்து எந்த அளவுக்கு பியூரிஃபை ஆகணுங்கிறத மனசை பியூரிஃபை பண்ணி, இது ரெண்டு பியூரிஃபை ஆனாதான் உயிர் வந்து உள்ள வளர்றது வந்து உடல் வந்து தாங்க முடியும். அதுக்கப்புறம் தான் வந்து இறைவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போய் நம்மளால அடைய முடியுங்கிறதையே வந்து நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளோட இந்த ராஜாங்க யோக சீரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா தான் கொண்டு போக போறோம். சும்மா ஒரு 4 புக்கை படிச்சு இந்த புக்ல இந்த பாட்டு சொல்லியிருக்காங்க, இந்த லைன்ஸ் இருக்கு பாத்துக்கங்க, இமேத்தது வந்து ரகசியம் கிளாஸ்ல இந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்காது. நம்ம வந்து ஒரு லேமன் அப்ரோச்ல வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இதை கொண்டு போறோம். ஸோ இதை வந்து இந்த சீரிஸ் வந்து பொறுமையா நம்ம நிறுத்தி நிதானமா கிளாரிட்டியோட இதை கொண்டு போகலாம். ஸோ இதுக்கு வந்து உங்க எல்லாத்தோட சப்போர்ட்டும் கண்டிப்பா நீங்க கொடுப்பீங்க அப்படிங்கறது வந்து இந்த முருகப்பெருமான அருளாலையும் இதாலையும் நான் நம்புறேன். நன்றி. இனிமேல் இந்த சீரிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்கும். நீங்க எல்லாருமே இந்த சீரிஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க.